மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இரண்டாவது நாளாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்து நமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது அரசியல் ஆசானாக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சமாதி அருகிலேயே ஜெயலலிதா அவர்களின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்களின் உடலுக்கு இன்று அதிகாலை முதலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களும் இன்று அதிகாலை முதலே வந்து ஜெயலலிதா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மலர் வளையம் வைத்து மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கண்ணீர் மல்க அவர்கள் அஞ்சலி செலுத்துவதை காண முடிந்தது. பல்வேறு ஊர்களிலிருந்து பேருந்துகளையும் ரயில்களிலும் அவர்கள் வந்திருக்கின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மிகுந்த ஒரு ஜெயலலிதா என்பவர் ஒரு தைரியமான பெண்மணியாக அறியப்பட்டவர், ஒரு கம்பீரமான பெண்மணியாக, நிர்வாக திறமைசாலியாக அறியப்பட்டவர், பல்வேறு மக்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார். பல்வேறு தரப்பட்ட மக்களின் அபிமானியாக இருந்த ஜெயலலிதா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் மக்கள் திரண்டு சென்னைக்கு விரைந்திருக்கின்றனர். அவர்கள் மெரினா கடற்கரையில் இருக்கின்ற ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது சமாதிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த நிகழ்வில் அவரது சமாதிக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்னை விரைந்து வந்து ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் தங்கமணி. இதனிடையே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வெளியூரிலிருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக இரவு 10:30 மணிக்கு மேல் பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றமடைந்த அவர்கள் அதிகாரிகளிடம் உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு முறையிட்டனர். வெளியூர்ல வரா சார், ராத்திரில பஸ் ஏறி வரா, பகல்ல வரா, போன் பண்ணிட்டு வந்து பாரு அப்படிங்கிறாங்க. இப்ப பஸ் ஏறி வந்துக்கிறாங்க, அதை கூட பார்க்க கூடாது. என்ன சார் அர்த்தம்? பேசாம அதை கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுங்க. பேசாம நான் பார்க்காத போயிடும். ஆஸ்பத்திரியில வச்ச பேர் அதிகம் கொண்டு போய் மறைச்சு வச்சுங்க. நான் ஏன் பார்க்க வரோம்? கடைசி அம்மா கடன் மறைஞ்சு மாயமா போச்சிருப்பலாம். அம்மா மறைஞ்சிட்டாங்க சொல்லுங்க. அம்மா இதை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியா. இப்போ தான் வந்தோம். வந்ததுக்கு இப்போ 10 மணிக்கு மேலே விட அலோவ் பண்ணலன்றாங்க. இப்போ காலையில் 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் எங்கே தங்கிறது என்னங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. நேரம் விட்டால் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது.